Hi all, welcome to Star Police Academy, number one police academy in Tamil Nadu, daily current affairs for teen news, RB, TNPSC, SSC, RRB in banking. So, இன்றைய நடப்பு நிகழ்வுகளை பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த நியூஸ் தான் நம்ம பார்க்கலாம். இங்கே குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற விழாவில் பாரத ரத்னா விருதை பெற்றுக்கொண்ட PV நரசிம்மராவ் மகன் PV பிரபாகர் ராவ், சௌத்ரி சரண் சிங் பேரன் ஜெயந்த் சௌத்ரி, MS சுவாமிநாதன் மகள் பேராசிரியர் நித்யா ராவ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கற்பூரி தாக்கூரின் மகன் ராம்நாத் தாக்கூர். ஸோ இவங்க தான் வந்து இந்த அவார்ட்ஸை வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் யார் யார் வாங்கியிருக்காங்க அப்படின்றத பாருங்கள். PV நரசிம்மராவ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சௌத்ரி சரண் சிங், ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா MS சுவாமிநாதன், அதுக்கப்புறம் கற்பூரி தாக்கூர். ஸோ இந்த கற்பூரி தாக்கூர் வந்து நம்ம பார்த்துருப்போம், பீகாரோட 2 டைம் வந்து சிஎம்மாக இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் ரொம்ப ரொம்ப முக்கியமான பர்சன், பார்த்து வச்சுக்கோங்க. மீதி எல்லாரையுமே உங்களுக்கு ஓகே ஓரளவு தெரியும். ஸோ அதனால் இங்கே சொல்லலை. இந்த நியூஸ் நம்ம ஆல்ரெடியே பார்த்துருக்கோம் சரிங்களா. ஒரு 2 monthsக்கு முன்னாடி யார் யாருக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாரத் ரத்னா அவார்டு வந்து அறிவிச்சிருந்தாங்க அப்படின்றத நம்ம பார்த்துருப்போம். அதில் வந்து இவங்க எல்லாத்துக்குமே வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அவங்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் குடியரசுத் தலைவர் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த அவார்ட்ஸை வந்து வழங்கியிருக்காங்க அவங்க ஃபேமிலியில் இருக்க பர்சன்ஸ்க்கு. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவின் முதல் புல்லட் ரயில் பாதை வீடியோ வெளியிட்டார் அஸ்வினி வைஷ்ணவ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மினிஸ்டர் வந்து முதல் புல்லட் ரயில் பாதையை வந்து ஸோ வெளியிட்டிருக்காரு அதோட வீடியோ. ஸோ இங்கே வந்து பார்க்கலாம். புல்லட் ரயில் இயக்குவதற்காக இந்தியா அமைத்து வரும் பேலாஸ்டஸ் ட்ராக் எனும் புது வகை ரயில் பாதை பணிகள் குறித்து மத்திய ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் எக்ஸ் தளத்தில் வீடியோ ஒன்றை பகிர்ந்துள்ளார். ஸோ மும்பை மற்றும் அகமதாபாத் இடையே புல்லட் ரயிலை இயக்குவதற்கான பேலாஸ்ட் லெஸ் ட்ராக் என்ற புது வகையான ரயில் பாதை அமைக்கும் பணிகள் துரித கதியில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஸோ இதோட எவ்வளோ கிலோமீட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 508 கிலோமீட்டர் தூரத்துக்கு வந்து இந்த புல்லட் ரயில் வந்து போக போகுது. எந்த 2 இடத்த வந்து கனெக்ட் பண்ண போகுது அப்படின்னா மும்பை அண்ட் அகமதாபாத். ஸோ இந்த ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு 320 கிலோமீட்டர் வந்து தூரத்தில் வந்து இயங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ராக் வந்து பார்த்தீங்கன்னா சில நாடுகளில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரபலமாக இருக்குது அப்படின்றதையும் இங்கே வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பேலாஸ்ட் லெஸ் ட்ராக் சிஸ்டம் வந்து இந்தியாவில் பயன்படுத்துறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் அண்ட் ஆன்சர். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்குள்ளே போகலாம். மார்ச் 30 அன்று எந்த இந்திய மாநிலத்தின் நிறுவன தினம் கொண்டாடப்படுகிறது? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான். ஸோ ராஜஸ்தானோட ஃபவுண்டேஷன் டே. ஸோ இந்த மாதிரி ஃபவுண்டேஷன் டேனா வந்து மாநிலத்துக்கு நம்ம பார்க்கணும். ஏன் அப்படின்னா இது வந்து நமக்கு பாலிட்டியில் ஒரு கொஸ்டினாக வருது. நெக்ஸ்ட் நியூஸ், நோபல் பரிசு பெற்ற டேனியல் கான்மன் காலமானார். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா 2002 எந்த துறையில் அவருக்கு நோபல் பரிசு வழங்கப்பட்டது? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதாரம், அதாவது எக்கனாமிக்ஸில் நோபல் பிரைஸ் வாங்கியிருக்காரு. நம்ம ரீசெண்டாக கூட பார்த்துருப்போம், நோபல் பிரைஸ்க்கு ஈக்குவலாக எந்த ப்ரைஸ் வந்து இருக்குது அப்படின்னா ஏபிள் பிரைஸ் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ். ஸோ அது கூட நம்ம ரீசெண்டாக ஒருத்தவங்களை பார்த்துருப்போம். அது யாருன்னு தெரிஞ்சதுன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நியூஸ், எகிப்தில் நடைபெற்ற பவர் லிஃப்டிங் உலக சாம்பியன்ஷிப் 2024 போட்டியில் 59 கிலோ எடைப்பிரிவில் தங்கப்பதக்கம் வென்ற இந்திய வீரர் யார்? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வினய்குமார் அவர்கள். நெக்ஸ்ட் நியூஸ், இந்தியாவிற்கும் எந்த நாட்டிற்கும் இடையே ராணுவ பயிற்சி பாலைவன சூறாவளி நடத்தப்படுகிறது? அதாவது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டெசர்ட் சைக்ளோன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த எக்ஸசைஸ் பேர். ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா UAE. நெக்ஸ்ட் நியூஸ், சமீபத்தில் செய்திகளில் பார்த்த போயம் 3 மிஷன் எந்த விண்வெளி அமைப்பால் தொடங்கப்பட்டது? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரோவோடது. ஸோ இது வந்து பார்த்து வச்சுக்கோங்க. போயம் 3 அப்படின்ற இந்த மிஷன் வந்து யார் வந்து டிசைன் பண்ணியிருக்கா அப்படின்னா ஸோ இஸ்ரோ அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நியூஸ், சந்திராயனின் விக்ரம் லேண்டரின் தரையிறங்கும் தளத்திற்கான கிரக அமைப்பு பெயரிடலான இன்டர்நேஷனல் அஸ்ட்ரானமிக்கல் யூனியன் பணிக்குழுவால் அங்கீகரிக்கப்பட்ட பெயர் என்ன? அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா சந்திராயன் 3க்கானது. ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. சந்திராயன் 3 இறங்கின இடத்துக்கு பேர் வந்து சிவசக்தி அப்படின்னு வந்து பேர் வச்சிருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சந்திராயன் 1 அது இறங்கின இடத்துக்கு வந்து என்ன பேர் இட்டாங்க அப்படின்னா ஜவஹர் பாயிண்ட். ஸோ செகண்ட் சந்திராயன் 2 அனுப்புனா அந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு என்ன பேர் இட்டாங்க அப்படின்றது தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதுவும் நம்ம ஆல்ரெடி நியூஸில் பார்த்துருக்கோம்.
நெக்ஸ்ட் நியூஸ், லான்செட் ஆய்வின்படி 2050 இந்தியாவிற்கான கருத்தரிப்பு விகிதம் என்ன? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 1.29. ஸோ ஃபெர்டிலிட்டி ரேட் இவ்வளோதான் இருக்கும் அப்படின்னு வந்து கணிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ், சமீபத்தில் செய்திகளில் பார்த்த கிரேட் இந்தியன் பஸ்டர்ட் இதோட IUCN-ஓட நிலை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆபத்தான நிலையில் உள்ளது, அதாவது கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்டு இந்த கேட்டகரியில் இருக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட் நியூஸ், 2024-25 நிதியாண்டிற்கான மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி சட்டத்தின் கீழ் தொழிலாளர்களின் ஊதிய விகிதத்தை எவ்வளவு சதவிகிதம் அதிகரிப்பதாக ஊரக வளர்ச்சி அமைச்சகம் அறிவித்துள்ளது. நேற்று நம்ம பார்த்துருப்போம், எல்லா ஸ்டேட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா 4-6% வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. டோட்டலாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 3% 10% வரைக்கும் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்களாம் ஒவ்வொரு ஸ்டேட்டை பொறுத்து. அதில் நம்ம பார்த்துருப்போம், தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி இங்கே வந்து ஸோ எம்ஜிஎன் ரேகால ஒரு நாளோட ஊதியம் வந்து பார்த்தீங்கன்னா 319 ரூபாயா இன்க்ரீஸ் பண்ணப்பட்டிருக்கு. 319 319 அந்த ரூபாயா வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணப்பட்டிருக்கு. இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் நியூஸ், மார்ச் 2024 சர்வதேச தொழிலாளர் அமைப்பு. ஸோ இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எவ்வளோ பேர் வந்து இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறாங்க, எம்ப்ளாய்மெண்ட் வந்து ரேட் எவ்வளோ அப்படின்றத வந்து ரிலீஸ் பண்ணுற டேட்டாவும் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் லேபர் யூனியன் தான் வந்து லேபர் ஆர்கனைசேஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ மற்றும் மனித மேம்பாட்டு நிறுவனம் வெளியிட்ட இந்திய வேலைவாய்ப்பு அறிக்கை நம்ம இப்போ தான் சொன்னோம் இல்லையா? ஸோ இந்த எம்ப்ளாய்மெண்ட் ரேட் எல்லாத்தையும் வந்து டிக்ளேர் பண்ணுறது யார், ரிலீஸ் பண்ணுறது யார் அப்படின்னா சர்வதேச தொழிலாளர் அமைப்பு, அதாவது இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன் அப்படின்ற இந்த அமைப்பு தான். இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் உள்ள வேலையற்ற பணியாளர்களில் இந்தியாவின் இளைஞர்கள் எத்தனை சதவீதம் உள்ளனர் அப்படின்ட்டு இந்த டேட்டாவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 83%. நெக்ஸ்ட் நியூஸ், பூமி நேரம் 2024 எப்போது உலகம் முழுவதும் அனுசரிக்கப்பட்டது? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 23 மார்ச் 2024. நெக்ஸ்ட் நியூஸ், ஸ்டார்ட் அப்படின்ற இந்த திட்டம் எந்த நிறுவனத்தால் தொடங்கப்பட்டது? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரோ. ஸ்பேஸ் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அவேர்னஸ் ட்ரைனிங் அப்படின்றது தான் இந்த ஸ்டார்ட் ப்ரோக்ராமோட ஒரு இனிஷியேட்டிவ். நெக்ஸ்ட் நியூஸ், ஆண்டு காசநோய் அறிக்கை 2024 படி இந்தியாவில் எத்தனை சதவீதம் காசநோய் பாதிப்புகள் குறைந்துள்ளன? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 16%. நெக்ஸ்ட் நியூஸ், ஒவ்வொரு ஆண்டும் உலக காசநோய் தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? நம்ம இதையும் பார்த்துருப்போம், மார்ச் 24. சரிங்களா? மார்ச் 23 வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு மீட்ரோலஜிக்கல் டே வந்து நம்ம அனுசரிக்கப்படுது அப்படின்றத பார்த்துருப்போம். மார்ச் 24 காசநோய் தினம். அவ்வளோதான், இதோட இன்றைய நடப்பு நிகழ்வுகள் நிறைவடைந்தது. நன்றி.